எஸ்ஐபி வரப்போறீங்க, எஸ்ஐபியில் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுங்க சார் ஒரு இன்வெஸ்டர்? எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் பணக்கார ஆக முடியும். ரெண்டாவது விஷயம், எவ்வளோ நாள் ஸ்டே பண்ணுறோம், அந்த டிசிப்ளின் அது இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி பணக்காரன் ஆகலாம். எஸ்ஐபியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சிக்க வேண்டியது வந்து இந்த ரூல் 10-7-2-1 ரூலு. 10% இன்க்ரிமெண்ட் இருக்குது அப்படின்னும் போது 10% எஸ்ஐபி ஏறணும். 10% இன்க்ரிமெண்ட் இருக்குது, 12% நீங்கள் எஸ்ஐபி ஏற்றிருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஸோ உங்களுடைய இன்க்ரிமெண்ட் எவ்வளோ இருக்கோ அதை விட அதிகமாக உங்களோட எஸ்ஐபி ரேட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா தட் இஸ் பெஸ்ட் திங். மார்க்கெட் விழும்போது அதிகமான யூனிட்டை வாங்கும், மார்க்கெட் மேலே போகும்போது குறைவான யூனிட்டை வாங்கும். ஸோ உங்களுடைய ஆவரேஜ் ப்ரைஸ்ன்றது ருப்பி காஸ்ட் ஆவரேஜ்னு சொல்லுவாங்க, அது வந்து ரொம்ப ரொம்ப குறைச்சலாக இருக்கும். அதனால தான் உங்களுடைய ரிட்டர்ன் பெருகும். ஒவ்வொரு தடவையும் மார்க்கெட் விழும்போது நீங்கள் எஸ்ஐபி கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்பீங்க. 7 வருஷம் இருந்ததுன்னா ஒருத்தர் வந்து லாஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப குறைச்சல். 10 வருஷத்துக்கு மேலே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 10%க்கான மேலே இருக்கக்கூடிய ரிட்டர்ன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றது அந்த ஸ்டடியில் வந்து தெரியப்படுத்துங்க. சார் வணக்கம். வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் கிரியேட் ஆயிருக்கு, எல்லாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றின அவேர்னஸ் கொஞ்சம் கிரியேட் ஆயிருக்கு. அதே நேரத்தில் மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபியை மட்டும் ஸ்டார்ட் பண்ணாவே நம்ம கோடீஸ்வரர் ஆயிடலாம் அப்படின்ற எண்ணம் வந்து பல பேர்த்த உருவாயிருக்கிறத பார்க்க முடியுது. இது கரெக்டான எண்ணமா? என்ன பண்ணணும் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி? எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணாவே பணக்காரர் ஆகிட முடியுமாங்க சார்? எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணாவே பணக்காரன் ஆகிட முடியுமா அப்படின்னா அதுக்கு வந்து நோ எஸ் 2 வார்த்தையும் சொல்லலாம். எப்படி எஸ் அப்படின்னு சொன்னோம்னா, முதல் விஷயம் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் பணக்காரன் ஆக முடியும். ரெண்டாவது விஷயம், எவ்வளோ நாள் ஸ்டே பண்ணுறோம், அந்த டிசிப்ளின் அது இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி பணக்காரன் ஆகலாம். இந்த 2 விஷயங்களும் நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்டோட சேரும்போது டெஃபினட்டாக வந்து வெல்த் க்ரோ ஆகும். அது எஸ். ஒருவேளை அவங்க வந்து எஸ்ஐபியை போட்டுட்டு ஒரு 2 வருஷம் கழிச்சு எனக்கு கார் வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த எஸ்ஐபியை வித்ட்ரா பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ பணக்காரன் ஆகிறது அது கனவா மட்டும்தான் இருக்கும். இல்லை வேற ஏதோ ஒரு கோல் வந்தது அதுக்காக எடுத்துட்டாங்கன்னா அதுவும் பண்ண முடியாது. இப்போ வந்து எடுக்கக்கூடாது அப்படிங்கிறீங்க. அதே நேரத்தில் உங்களோட ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருந்தேன் உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில். அதில் வந்து எஸ்ஐபிக்கான ஒரு ரூல் போட்டிருந்தீங்க, 10-7-2-1. அது என்ன ரூலுங்க சார்? அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். எஸ்ஐபியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சிக்க வேண்டியது வந்து இந்த ரூல் 10-7-2-1 ரூலு. 10 அப்படின்றது வந்து ஒரு மார்க்கெட் அப்படின்னு பார்க்கும்போது எவ்ரி இயர் வந்து அதுலேருந்து ஒரு கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம். 2 வருஷத்துக்கு ஒரு தடவை கொஞ்சம் பெரிய கரெக்ஷன் வரும், 3 வருஷம் இல்லை 7 வருஷத்துக்கு ஒரு தடவை ரொம்ப பெரிய வீழ்ச்சி வரும். எவ்ரி இயர் மினிமம் ஒரு 10% ஆச்சும் வேரியேஷன் இருக்கும். அதாவது பீக்லேருந்து பாட்டம்க்கு ஒரு வேரியேஷன் இருக்கும். இந்த கரெக்ஷனை ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். 10% ஆச்சும் கரெக்ஷன் ஆகும் அப்படின்றது ஒவ்வொரு வருஷமும் தெரியணும். 2வது வருஷம் வந்து 7 அப்படின்றது வந்து ஒரு சைக்கிளை குறிக்குது. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது ஒரு சைக்கிள், மார்க்கெட் அப் டவுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வீழ்ச்சிகள் அதில் வந்து ஒரு 7 வருஷன்றது ஒரு சைக்கிள். 7 வருஷமாச்சும் மினிமம் இருந்ததுன்னா எஸ்ஐபி பண்ணலாம். 7 வருஷத்துக்கு கீழே இருந்ததுன்னா எஸ்ஐபி பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து ரொம்ப குறுகிய காலத்தில் 2 வருஷத்துலேயே எனக்கு பணக்காரன் ஆகணும், 3 வருஷத்துலேயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ராங்கான ஒரு விஷயம். 2வது விஷயம் வந்து 10-7-2-1 3வது விஷயம் வந்து 2. அந்த 2 அப்படின்றது வந்து நம்ம கோல் எல்லாருமே வந்து ஒரு எஸ்ஐபி பண்ணோம்னா நம்ம ஏதோ ஒரு கோலுக்காக பண்ணியிருப்போம். ஒரு விஷயம் வந்து ஒன்று குழந்தையோட படிப்புக்காகவோ இல்லை கல்யாணத்துக்காகவோ இல்லை நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்காகவோ இந்த மாதிரி நிறைய கோல் வச்சு பண்ணுவோம். அந்த கோல் நமக்கு பக்கத்தில் வரும்போது நம்ம வந்து அந்த பணத்தை வந்து பாதுகாக்க செய்யணும். அதாவது நம்ம ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம், ஒரு 20 வருஷம் டார்கெட் எடுத்திருப்போம், 20 வருஷம் கழிச்சு குழந்தையோட படிப்பு அப்படின்னு நம்ம வச்சிருப்போம். 18 வருஷம் ஆனோன்னா ரிவ்யூ பண்ணுங்க, மார்க்கெட் வந்து ஒரு உயர் நிலையில இருக்கா இல்லை வந்து வீழ்ச்சியா இருக்கா அப்படின்னு. பக்கத்தில் இருக்கு நல்ல ஒரு உயர்ந்த நிலையில இருக்குன்னா கொஞ்சம் ப்ராஃபிட்டை புக் பண்ணி கொஞ்சம் வந்து லிக்விடுக்கு மாற்றிக்கோங்க. 1 அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரூலு. அது வந்து எவ்ரி இயர் இன்க்ரிமெண்ட் வரும்போது அந்த இன்க்ரிமெண்ட்டை வந்து யூஸ் பண்ணுங்க, யூட்டிலைஸ் பண்ணுங்க. 10% ஆச்சும் இன்க்ரிமெண்ட் இருக்கு அப்படின்னும் போது 10% எஸ்ஐபி ஏறணும். 10% இன்க்ரிமெண்ட் இருக்கு, 12% நீங்க எஸ்ஐபி ஏற்றிருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஸோ உங்களுடைய இன்க்ரிமெண்ட் எவ்வளோ இருக்கோ அதை விட அதிகமாக உங்களோட எஸ்ஐபி ரேட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா தட் இஸ் பெஸ்ட் திங். ஸோ இந்த 10-7-2-1 ரூல்ன்றது வந்து கோல்டன் ரூல் ஃபார் எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட். அது ஒவ்வொருத்தரும் பயன்படுத்திக்கிட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சார் இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க ஒவ்வொரு வருஷமும் 10% கரெக்ஷன் இருக்கும்ட்டு. நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபியை பொறுத்த வரைக்கும் ஒரு 12% ரிட்டர்ன் வரும்ன்றது ஆவரேஜ். அப்போ 10% கரெக்ஷன் ஒவ்வொரு வருஷமும் இருக்குமா? எப்படிங்க சார் அதை வந்து ஒரு காமன் மேன் பார்க்கணும்? இல்லை, நீங்கள் 10% கரெக்ஷன் அப்படின்றது வந்து எல்லா மாதமும் இருக்காது, எல்லா குவார்டர்லையும் இருக்காது. ஏதோ ஒரு வருஷங்கள் வர ஒரு பர்டிகுலர் போர்ஷனில் வந்து 10% வரைக்கும் கரெக்ஷன் இருக்கலாம். இது எஸ்ஐபி அப்படின்றது என்னன்னா, நீங்கள் வந்து எப்பயுமே மார்க்கெட்டை ஒரு
ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லுவாங்க. நீங்கள் எஸ்ஐபி வந்து மார்க்கெட் வந்து விழும்போது வாங்குங்க அண்ட் மேலே போகும்போது விற்றுருங்க அப்படின்னு. எஸ்ஐபி அதை செய்யாது. ஆனால் அதுக்கு பதில் இன்னொன்று செய்யும். அதாவது மார்க்கெட் விழும்போது அதிகமான யூனிட்டை வாங்கும், மார்க்கெட் மேலே போகும்போது குறைவான யூனிட்டை வாங்கும். ஸோ உங்களுடைய ஆவரேஜ் ப்ரைஸ்ன்றது ருப்பி காஸ்ட் ஆவரேஜ்னு சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப குறைச்சலாக இருக்கும். அதனால தான் உங்களுடைய ரிட்டர்ன் பெருகும். ஒவ்வொரு தடவையும் மார்க்கெட் விழும்போது நீங்கள் எஸ்ஐபி கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்பீங்க. அந்த எஸ்ஐபி கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கிறதுனால உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து மார்க்கெட் திரும்ப மேலே எழும்போது இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஜென்ரல் நார்மல் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டோட எஸ்ஐபி வந்து கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ரீசனே இதுதான். சார் அடுத்து வந்து இந்த ரூல்லேயே 7ன்னு சொல்லியிருந்தீங்க. 7 வந்து எவ்ரி சைக்கிளில் வந்து மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா 2024 மார்க்கெட் விழ ஆரம்பிச்சுது. இப்போ கொஞ்சம் ரெக்கவரியில் இருக்குது. இந்த 7 இயர்ஸுங்கிறது நம்ம வந்து 2021 விழுந்தா 27 விழுன்னு கால்குலேட் பண்ணிக்கணுமா? அது எப்படிங்க சார் ப்ரெடிக்ட் பண்ணுறது? ஒரு நார்மல் 7ன்றது வந்து மார்க்கெட் சைக்கிள்ன்றது. பட் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒரு ஸ்டடி நடந்தது. இந்த ஸ்டடியில் என்ன பண்ணிருந்தாங்கன்னா, ஒருத்தர் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அட்லீஸ்ட் மினிமம் இத்தனை வருஷமாச்சும் இருந்ததுன்னா லாஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு ஆவரேஜாக எத்தனை வருஷம் இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்டடி நடந்தது. அப்போ அந்த ஸ்டடியில் தெரிய வந்த உண்மைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 7 வருஷம் இருந்ததுன்னா ஒருத்தர் வந்து லாஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப குறைச்சல். 10 வருஷத்துக்கு மேலே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 10%க்கான மேலே இருக்கக்கூடிய ரிட்டர்ன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றது அந்த ஸ்டடியில் வந்து தெரியப்படுத்திருந்தாங்க. இது வந்து ஒரு வருஷ டேட்டாவோ 2 வருஷ டேட்டாவோ இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 3 டிகேடுக்கான டேட்டாவை எடுத்து படித்து வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த 7 வருஷம் நம்ம எந்த சைக்கிளில் எப்படி என்ட்ரு ஆகுன்றது யாருக்குமே தெரியாது. அந்த 7 வருஷமாச்சும் வச்சிருந்தோம்னா த சான்சஸ் ஆஃப் மேக்கிங் அ ஜீரோ ரிட்டர்ன் ஆர் நெகட்டிவ் ரிட்டர்ன் அது வந்து குறைஞ்சிடுச்சு அப்படின்ட்டு உங்களால் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். நீங்கள் எஸ்ஐபியில் போயிட்டு இருக்கிறதுனால நீங்கள் ஜீரோ ரிட்டர்ன் பண்ணாலும் டெஃபினட்டாக உங்களுக்கு வீழ்ச்சியான நிலைமையில் சில யூனிட்ஸ் வாங்கியிருப்பீங்க. அதனால டெஃபினெட்லி இட் வில் பி ஆல்வேஸ் அட்வான்டேஜஸ். எஸ்ஐபியில் ஜீரோ ரிட்டர்னும் வரதுக்கு வாய்ப்பு இருக்காங்க சார்? நீங்கள் ஷார்ட் டேர்மில் பார்த்தோன்னா எல்லாருக்குமே அந்த சான்சஸ் இருக்குது. அதனால் எஸ்ஐபி ஜீரோ ரிட்டர்ன் இருக்காதுன்னு எல்லாம் சொல்ல முடியாது. எஸ்ஐபியில் ஷார்ட் டேர்மில் ஜீரோ ரிட்டர்ன் இருக்கலாம், நெகட்டிவ் ரிட்டர்ன் இருக்கலாம். இதெல்லாம் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய விஷயம். அட்லீஸ்ட் ஒரு 7 வருஷத்துக்காச்சும் வச்சுக்கோங்க. 7 வருஷத்துக்காச்சும் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட சான்ஸ் ஆஃப் மேக்கிங் ஹையர் ரிட்டர்ன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்போ மினிமம் எஸ்ஐபிக்குள்ளே வரவங்க, மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளே வரவங்க மினிமம் 7 வருஷமாவது இன்வெஸ்ட் பண்ணி 7 வருஷமாச்சும் அட்லீஸ்ட், அதாவது ஈக்விட்டி ஃபண்டில் வர்றவங்க. டெட் ஃபண்ட்ஸ் 2 வருஷம் 3 வருஷம் கூட வச்சுக்கலாம். அங்கே வந்து வாலட்டிலிட்டி குறைவு, அந்த கேட்ட மாதிரி ரிட்டர்னும் குறைவு. பட் ஈக்விட்டி ஃபண்டில் வர்றவங்க வந்து அட்லீஸ்ட் 7 வருஷமாச்சும் வச்சு. 7 வருஷம் சார். இப்போ வந்து நம்ம அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 சொன்னீங்க. அந்த 2 எப்படிங்க சார் நம்ம காமன் மேன் வந்து என்னென்னலாம் பண்ணணும்? 2 வருஷம் முன்னாடியே எடுக்கணும். நீங்கள் இப்போ நான் ஒரு 10 வருஷம் கோல் வச்சிருக்கேன், 10 வருஷம் கழிச்சு தான் எனக்கு அது நீடு இருக்குது அப்படின்னா நான் வந்து 8வது வருஷத்துல எடுக்கணுமா இல்லை 7வது வருஷத்துலேயே எடுத்துடணுமா சார்? 7வது வருஷமோ 8வது வருஷத்தோ முடிவில் வந்து ரிவ்யூ பண்ணுங்க. எடுக்கணுன்ற நெசசிட்டியே கிடையாது. ரிவ்யூ அப்படின்றது எப்படின்னா, ஒவ்வொரு நேரத்தில் வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப ஹீட்டடாக இருக்கும். அதாவது ரொம்ப சூப்பர்லேட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோம், ஆவரேஜோட ரொம்ப அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஆகும்போது அதுக்கு அடுத்த சைக்கிள் வந்து வீழ்ச்சி நிச்சயமாக வந்து விழுறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் உங்கள் கல்யாண இதுவோ இல்லை வந்து குழந்தையோட படிப்பு செலவோ இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து அந்த விழுந்த நிலைமையில திருப்பி நீங்கள் விட்ரா பண்ணுற மாதிரி ஆயிடக்கூடாது. அதனால என்ன பண்ணணும்னா, அந்த 8வது வருஷம் முடிவில் வந்து ஒரு தடவை ரிவ்யூ பண்ணுங்க, 9வது வருஷம் முடிவில் இன்னொரு தடவை ரிவ்யூ பண்ணுங்க. தேவைப்பட்டதுன்னா மாற்றி வச்சுக்கோங்க. அதர்வைஸ் அது அப்படியே கண்டினியூ ஆகிறதுல தப்பு கிடையாது. இப்போ போன வருஷத்துலேருந்து மார்க்கெட் விழுந்துட்டு இருக்கு. இனிமே வரும்போது பயங்கர க்ரோத் இருக்கும் அப்படின்றது எல்லாரோட எதிர்பார்ப்பு. அந்த டைம்ல வந்து மியூச்சுவல் ஃபண்ட் 100% கூட ரிட்டர்ன் கொடுக்கலாம். அப்போ அந்த மாதிரி டைம்லையும் விட்ரா பண்ணாம வெயிட் பண்ணணுமாங்க சார்? விட்ரா பண்ணிடலாமா சார்? அதாவது உயர்ந்த நிலையில இருக்கு, மார்க்கெட் ஹீட்டட் அப்னு தெரிஞ்சதுன்னா மட்டும் நீங்க விட்ரா பண்ணா ஓகே. அதர்வைஸ் நார்மலா விழுந்ததுக்கு அப்புறம் நீங்க விட்ரா பண்ணி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. இன்க்ரிமெண்ட் வரும்போதெல்லாம் ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் இப்போ 10% வந்து ஸ்டெப் அப் பண்ணுன்றீங்க. இப்போ இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது நிறைய கம்பெனிஸில் ரொம்ப கம்மியாகவும் இருக்குது, சில கம்பெனிஸில் நிறையவும் இருக்குது. சிலருக்கு 10%ங்கிறதே பெரிய அமௌண்ட்டு, சிலருக்கு 2% 3% போகிறதும் இருக்குது. அப்போ அப்படி வரும்போது அவங்க எப்படி சார் எவ்வளோ அமௌண்ட்டை வந்து பண்ணணும்? அவங்க வர இன்க்ரிமெண்ட் மொத்தத்தையும் போட்டுருமா? ஏன்னா ஒரு பக்கம் விலைவாசியும் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு, இன்ஃப்ளேஷனும், இன்னொரு பக்கம் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நம்ம ஜாஸ்தி பண்ண வேண்டியிருக்கு. இதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுங்க சார்? சரி, இன்னைக்கு நம்ம வந்து 2025 இருக்கோம். 2015 வந்து இதே ஆவரேஜ் சிட்டிசன் ஒருத்தரை நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துட்டோம்னா, 2025 இன்னைக்கு வந்து 50,000 ஏர்ன் பண்ணிட்டு இருந்தார். அவர் 2015 என்ன ஏர்ன் பண்ணியிருப்பாருன்னு நம்ம போய் பார்த்தோம்னா, நிச்சயமாக அவரோட ஏர்னிங் வந்து ரொம்ப குறைச்சலாக தான் இருந்திருக்கும். 50,000 அப்படின்றது வந்து ஒரு ஆவரேஜாக நம்ம இன்னைக்கு சொன்னோம்னா, அன்னைக்கு அவருக்கு ஒரு 15,000மோ 20,000மோ அல்ல அதுக்கு குறைவாக கூட இருந்ததுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது.
ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுடைய இன்க்ரிமெண்ட் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் 2 விதமான இன்க்ரீஸ் நடக்கும். ஒன்று வந்து உங்களுடைய சேலரி ஏறும், ரெண்டாவது உங்களுடைய பொசிஷன் ஏறும். இன்க்ரிமெண்ட்ன்றது உங்களோட பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி வரும். ஒருத்தர் வந்து சும்மா ஒரு எக்ஸிக்யூட்டிவா இருக்காரு, அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆயிட்டாரு, அப்புறமா அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்காரு, மேனேஜர் ஆயிட்டாரு, மேனேஜரா இருக்கிறவர் வந்து ஒரு அசோசியேட் வைஸ் பிரசிடென்ட் ஆயிட்டாரு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வரும்போது ஒவ்வொரு லெவலுக்கும் ஏற்ற சேலரியும் வரும். அதுக்கேற்ற மாதிரி இயர்லி இன்க்ரிமெண்ட்டும் வந்து ஜென்ரலா வரக்கூடியது. ஒரு சில வருஷங்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கலாம், பட் ஓவராலா க்ரோஸ் இது பார்த்தோம்னா அவங்களுடைய க்ரோத் இருக்க தான் செய்யுது. ஸோ அதனால அந்த இன்க்ரிமெண்ட் வரும்போது அதை வந்து அவங்களுடைய செலவுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்காம அந்த விஷயத்த வந்து அவங்க வந்து இன்க்ரீஸ் இன் சேவிங்ஸ் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த 2 விஷயத்துக்கு யூஸ் பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கு பயன் தரும். சார் இப்போ எஸ்ஐபியில் நீங்கள் இந்த ரூல் சொன்னீங்க. இந்த ரூல் இப்போ தான் சொல்லியிருக்கீங்க. எல்லாரும் சிலர் ஃபாலோ பண்ணுவாங்க, சிலர் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இது இல்லாமல் இன்னும் என்னெல்லாம் ரூல் ஃபாலோ பண்ணுங்க சார்? எஸ்ஐபி வரப்போறீங்க, எஸ்ஐபியில் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுங்க சார் ஒரு இன்வெஸ்டர்? ஜென்ரலாக புரிஞ்சுக்கோங்க, காம்பவுண்டிங் வந்து ஒரு சில டைம் வந்து நம்ம சொல்கிற மாதிரி நம்ம ஒரு அளவுக்கு ஐடியா இருக்கணும் நமக்கு. ரூல் ஆஃப் 72ன்றது ஒரு காமன் ஃபார்முலா சொல்லுவாங்க. அதாவது இத்தனை வருஷத்துல வந்து பணம் டபுள் ஆகும். எப்படி கண்டுபிடிக்கிறது? 72 டிவைடட் பை நீங்கள் ஏர்ன் பண்ணுற பர்சன்டேஜ். நீங்கள் ஏர்ன் பண்ணுறது 12% இருந்ததுன்னா 72 டிவைடட் பை 12ன்னா 6 வருஷத்துல டபுள் ஆகும். 10% என்னன்னா 7 வருஷத்துல டபுள் ஆகும். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம கால்குலேட் பண்ண முடியும். அதாவது உங்களுடைய பணம் எப்படி வளரும் அப்படின்றது ஒரு ஐடியா இருக்கணும். 2வது வருஷம் நீங்கள் வந்து எப்படி சேமித்து வைக்கிறீங்க அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம வந்து சில நேரத்தில் 50-30-20 ரூல் சொல்லுவோம். 20% மினிமம் சேவிங் பண்ணணும், 50% அத்தியாவசிய தேவைகள், 30% வாண்ட்ஸ், 20% வைக்கணும். இன்னொரு ரூல் சொல்லுவோம், நம்ம வந்து 1/3 ரூல்னு சொல்லுவோம். 33% நீங்கள் சேமித்து வைங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருக்குது. 20லேருந்து 33% வரைக்கும் யாராவது சேமித்து வைக்க ஆரம்பிச்சாங்கன்னா, அதை ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அதுவே ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நீங்கள் சேமித்து வைக்கிறது மட்டும் விஷயம் கிடையாது, நீங்கள் அதை வந்து எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது தெரிய ஆரம்பிச்சது, அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணினாங்கனாலே வெல்த் வந்து நிச்சயமாக வந்து வரும், வராமல் போகவே போகாது. சரி, எனக்கு ஒரு பர்சனல் கொஸ்டின். இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்டில் போட்டால் ப்ராஃபிட் மட்டும்தான் கிடைக்குமா? மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் லாஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்காங்க சார்? மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் சப்ஜெக்டட் டு மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்றது வந்து அவங்களுடைய விளம்பரத்திலேயே இருக்கு. மார்க்கெட் ரிஸ்க்குன்றது வந்து யாருமே அவாய்ட் பண்ண முடியாது. அந்த ரிஸ்க்கை நீங்கள் எப்படி ஃப்ரெண்டாக மாற்றிக்கிறீங்க அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிஸ்க்கை யாருமே அவாய்ட் பண்ண முடியாது, ரிஸ்க் வேண்டான்னு சொல்ல முடியாது. ரிஸ்கில் வந்து உங்களுக்கு வந்து அந்த நேரத்தில் ஃப்ளக்சுவேஷனில் உங்களுடைய வேல்யூ குறையலாம். நீங்கள் என்ன பண்ணணும்? அதுக்காக ஒரு ஹோல்ட் பண்ணக்கூடிய தன்மை வேணும். உங்ககிட்ட இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்து விழுந்த நிலைமையில உடனே போய் என்கரேஜ் பண்ணாமல் அதை ஹோல்ட் பண்ணக்கூடிய தன்மை இருந்ததுன்னா டெஃபினெட்லி யூ ஆர் குவாலிஃபைடு இன்வெஸ்டர். அது இல்லை, எனக்கு வந்து நான் பயந்துட்டே இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணக்கூடாது. எல்லாமே மார்க்கெட்டை பார்த்துட்டு நான் டெய்லி பயப்படுறேன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுடைய ஹெல்த் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுடைய ஒரு விஷயத்த பண்ணிட்டு பிபி வர்றதுக்கு பதில் நிம்மதியாக வந்து அந்த பிபியாச்சும் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா. அது ரொம்ப ரொம்ப சார். இப்போ தமிழ்நாடு மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டேட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் நிறைய பேர் பார்ப்பாங்க. அப்படிங்கிறப்ப அவங்க இந்த ரிஸ்க்குக்கு மூவ் பண்ணுறதுக்கு எப்படி சார் மனநிலையை வளர்த்துக்கணும்? இப்போ தமிழ்நாடுன்றது இப்போ இங்கேயும் நம்ம இன்வெஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. இப்போ வந்து நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பர்டிகுலராக வரக்கூடிய யங் ஜென்ரேஷனுக்கு வந்து இன்னும் கூட அவங்களுக்கு வந்து தெளிவு நல்லாவே இருக்குது. அவங்க வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸோட ஒருபடி நல்லாவே சிந்திக்கிறாங்க. அவங்க வந்து நிச்சயமாகவே வந்து அவங்க வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து லாங் டேர்முக்கு வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது. அண்ட் ஹோல்ட் பண்ணக்கூடிய தன்மையும் இருக்குது அவங்களுக்கு. அதனால வந்து யாருமே வந்து இது வந்து வெல்த் ஓரியன்ட் ப்ராடக்ட் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்கனாலே நிச்சயமாக வந்து நல்ல விஷயமா பண்ண முடியும். நீங்கள் வந்து வெல்த் இல்லாத ப்ராடக்ட் நிறைய இருக்குது, அது உங்களோட இன்ஃப்ளேஷன் மட்டும் போருமா அப்படின்ற கொஸ்டினை மட்டும் நீங்கள் கேட்டுட்டு அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். பட் மோஸ்ட்லி உங்களுக்கு வெல்த் வேணும் அப்படின்னா ஈக்விட்டி ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட். ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணால் என்னெல்லாம் ப்ளஸ் இருக்குங்க சார்? ஒன்று, உங்களுடைய பணம் வளரும், நிச்சயமாக இன்ஃப்ளேஷனை வந்து பீட் பண்ணும் ஓவர் த லாங் ரன். 2வது விஷயம், நீங்கள் வந்து ஒரு கம்பெனியோட ஓனராக இருப்பீங்க, இன்டைரக்ட் ஓனர். மீன்ஸ்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குறீங்க, மியூச்சுவல் ஃபண்ட் அந்த ஷேர்ஸ் வாங்குது, அந்த ஷேர் ஹோல்டர் தான் அந்த கம்பெனியோட ஓனர், ரியல் ஓனர். நீங்கள் வந்து இந்தியாவில் லிஸ்ட் ஆகியிருக்கக்கூடிய கம்பெனியோட ஒரு இன்டைரக்ட் ஓனர்ஷிப் உங்களுக்கு இருக்கும். 3வது விஷயம், லிக்விடிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பணம் வந்து நீங்கள் வந்து பையர் கிடைச்சா மட்டும்தான் விற்க முடியும். சில நேரத்தில் பையர் கிடைக்க மாட்டாங்க, சில நேரத்தில் ரொம்ப லாங்காக வாங்கியிருப்பீங்க, அது ஆக்கிரமிப்பு இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்குது. ஈக்விட்டியில் அந்த மாதிரி பிரச்சனைகள் கிடையாது.
ஈக்விட்டியில் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும், வாலட்டிலிட்டி இருக்கும். இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுட்டு மற்றபடி இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா லிக்விடிட்டிலையும் சரி, ரிட்டர்ன்ஸ்லையும் சரி, அல்லது உங்களுடைய வெல்த் கிரியேஷன்லையும் சரி, அது எல்லாத்துலேயுமே வந்து ஈக்விட்டி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ.